ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் வந்து இந்தியன் மொபைல் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் விளையாடுறான்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எக்ஸாம்பிளோட. இந்த ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஐக்யூ, விவோ இதெல்லாம் ஒரே சிங்கிள் கம்பெனி கீழே தான் இருக்குது, பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி. அதே மாதிரி ரெட்மி, போக்கோ, ஜியோமி எல்லாம் ஒரே கம்பெனி கீழே, ஜியோமி கார்பரேஷன். இவங்க வேறு வேறு கம்பெனி மாதிரி இங்கே இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாம் ஒரே கம்பெனி தான். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! மீதி இருக்க யாருமே உள்ளே வர முடியாது. ஒரு தடவை வந்து நம்ம ஒப்போ ஃபோன் வாங்குவோம், ஒரு தடவை வந்து ரியல்மி ஃபோன் வாங்குவோம். அந்த மாதிரி இவங்களோட கம்பெனியும் மறுபடியும் வாங்கிட்டே இருப்போம். அதுதான் இவங்களோட ட்ரிக்ஸு. இந்த கம்பெனி பாருங்கள், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இதெல்லாம். இந்த மாதிரி 70% ஆஃப் த மொபைல் மார்க்கெட்டை வந்து சைனீஸ் பிராண்ட் மட்டும்தான் வச்சுருக்கானுங்க. மீதி இருக்கிறது 30% மட்டும்தான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது. இதனால் இந்தியன் ஃபோன், லாவா, மைக்ரோமேக்ஸ் இதனால் மார்க்கெட்டில் நிற்கவே முடியல. அந்தளவுக்கு பெரிய இதாக இருக்குது. எதனாலனா அவங்களோட லோயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஹை காஸ்ட்டு, வீக் ஆர்என்டி, சைனீஸ் டாமினன்ஸ் இன் காம்பனன்ட்ஸ், இந்த பேட்ரி இதெல்லாம் வந்து சைனீஸ் டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள்.